ஓகே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து சப்டொமைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டொமைன் நம்ம ஹோஸ்டிங் பை பண்ணும்போதே டொமைன் கிடச்சிருக்கும். ஸோ சப்டொமைன் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே தான். இப்போது நம்ம சப்டொமைன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னே நம்மளோட ஹோஸ்டிங் ப்ரொவைடர் நமக்கு எத்தனை சப்டொமைன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம அந்த லிமிட்டை கிராஸ் பண்ண முடியாது. சில டைம் ஹோஸ்டிங் வந்து ஒரு டொமைன் சிங்கிள் டொமைன் சைட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம சப்டொமைன் கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னதில் வந்து 10 சப்டொமைன்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே என்னோட யூசர்ஸ்க்காக ஒரு 6 சப்டொமைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம நியூ சப்டொமைன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் Cpanelல டொமைன் என்ற காலத்துக்குள்ளே இது கீழே பார்த்தீங்கன்னா சப்டொமைன்ஸ்ன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சப்டொமைன் இப்போது சப்டொமைன்ன்றது இது நான் ஏற்கனவே வந்து நம்ம கோர்ஸ்க்காக க்ரியேட் பண்ண சப்டொமைன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நம்ம எத்தனை சப்டொமைன்ஸ் எனக்கு 10 லிமிட் இருக்குது. நான் 10 வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே முன்னாடி க்ரியேட் பண்ணது. சப்டொமைன்ன்றது இப்படி தான் இருக்கும். நம்மளோட மெயின் டொமைன் giftgood.com இருக்குது இல்லைங்களா? ஸோ சப்டொமைன்ன்றது எப்படி இருக்கும்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேர்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு giftgood.comன்றது வரும். ஸோ அப்படி தான் சப்டொமைன் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சப்டொமைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சப்டொமைன் எந்த பேரில் க்ரியேட் பண்ணலாம்? ஷாப்புக்கு க்ரியேட் பண்ணலாம் இது வரைக்கும் இல்லையா? ஓகே, shop.giftgood.com க்ரியேட் பண்ணுறேன். SHOP. ஸோ டொமைன் நான் ஒரே ஒரு டொமைன் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்படி இப்போ வந்துருச்சு shop.giftgood.com. உங்கள் ஷாப் இருக்குது, giftgood.com இருக்குது. இப்போ நம்ம க்ரியேட் கொடுத்தோம்னா க்ரியேட் கொடுத்துட்டோம், லோட் ஆகுது. ஸோ ஆகிடுச்சு. என்ன ஆகிடுக்கு? shop.giftgood.com. நம்ம இப்படி எத்தனை சப்டொமைன் நமக்கு நம்மளோட ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கொடுத்துருக்காங்களோ நம்ம அத்தனை சப்டொமைன் வரைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ shop.giftgood.com நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா எம்டியாக இருக்குது. சப்டொமைன் இருக்குது, பட் சப்டொமைன்குள்ளார ஒன்றுமே இல்லையா, எம்டியாக இருக்கா? ஸோ அதனால் அப்படி வருது. ரைட், இப்போ நம்ம சப்டொமைன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ சப்டொமைன் இங்கே காமிக்க தான் பார்ப்போம். ஸோ shop.giftgood.com வந்துடுச்சு. பட் shop.giftgood.com வந்துச்சு. பட் ஸ்டில் அதுக்கு நம்ம WordPress இன்ஸ்டால் பண்ணலை. நம்ம WP இன்ஸ்டால் பண்ணலன்னா அது இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து Cpanel பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம Cpanel நம்மள்ட்ட டொமைன் இருக்கும். நம்ம இப்போ WP WordPress எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்மள்ட்ட இருக்கிற டொமைனுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து நீங்கள் வந்து மெயின் டொமைனை எடுத்துகிட்டு உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்களோட மெயின் டொமைனில் நீங்கள் WordPress இன்ஸ்டால் பண்ணலாம். என்கிட்ட மெயின் டொமைன் இல்லை. சாரி, என்னோட மெயின் டொமைன் நான் ஆல்ரெடி WordPress இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. நான் ஒரு சப்டொமைன் யூஸ் பண்ணி உங்களுக்கு WordPress இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ரைட், இப்போ WordPress எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம வரும்போதே வந்து நம்ம Cpanel இன்ஸ்டால் பண்ணும்போது மேலே வெல்கம் கிட் காமிக்கும். அதில் வந்து WordPress டைரெக்டாக காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் WordPress டூல் கிட், இதை கிளிக் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லைன்னா இங்கே கீழே சாஃப்ட்வேர் லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஓப்பன் இன் நியூ டேப் கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்தா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது சாஃப்ட்வேர் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நம்ம சாஃப்ட்வேர் ப்ரொவைடர் தான். ஸோ அவங்களோட வேறு டூல்ஸுங்க இருக்கும் சாஃப்ட்வேர் கிளாஸோட. இதோ இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லுமே வந்து சாஃப்ட்வேர் கிளாஸோட ஆப்ஸ் தான் அங்கே இருக்கிறது. இதில் நம்ம WordPress இங்கேருந்தும் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்தோ இல்லை டேரெக்டாக அதை கிளிக் பண்ணியோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துட்டேன். இப்போ சாஃப்ட்வேர் கிளாஸ்க்குள்ளே போயிருக்கு. இது ரெண்டுமே வந்து சேம் தான். ஆக்சுவலி இருக்கிற இடம் வேறு. ரைட், இப்போ நான் WordPress-ஐ இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் அங்கே கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டால் WordPress. இது எதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது. நம்ம நிறைய டொமைன் வச்சுருந்தோம்னாக்கா இப்படி கேட்கும். நம்ம உள்ளே வந்ததுமே இப்படி கேட்கும். நான் என்ன பண்ணுறேன், WordPress இப்போ லாஸ்ட்டாக நம்ம shop.giftgood.com தான். நீங்கள் வந்து ஒரு டொமைன் வச்சிருக்கும் போது இங்கே ஒன்று மட்டும் தான் காமிக்கும். இங்கே நிறைய டொமைன், இப்போ நான் நிறைய டொமைன் வச்சுருக்கேன். இதில் எந்த டொமைனுக்குன்னு கேட்குது. shop.giftgood.com தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது. அதுக்கு தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அந்த WPன்றது இருக்க வேண்டாம். அது வந்து டைரக்டரி ஆக்சுவலாக அது இருக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு முன்னாடியே 2-3 இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு WP இன்ஸ்டால் WordPress இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறமும் உங்களோட சைட் ஓப்பன் ஆகலைன்னா அதை பார்க்கலாம். ஸோ அது இப்போ நான் ஒன்று உங்களோட இன்ஸ்டாலேஷன் பாத் டைரக்டரி மாறி போகும் அதனால். சரிங்களா? ரைட், அடுத்ததாக சைட்டோட டைட்டில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்றது கேட்குது. ஸோ சைட்டோட டைட்டில் பர்சனலைஸ்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ். இங்கே ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஜேகே கிரியேட்டர்ஸ் கொடுத்துட்டேன். சைட் டிஸ்கிரிப்ஷனில் பர்சனலைஸ்ட் கிஃப்ட் ஐட்டம்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ
இது வரைக்கும் ஓகே. இங்கே யூசர் நேம் என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குது. யூசர் நேம் நான் வேறு ஏதாவது கொடுத்தா மறந்துடுவோன்ற ரீசனுக்காக நான் யூசர் நேம் என்ன கொடுக்குறேன், சேம் shop.gift கொடுன்றதே கொடுத்துக்கிறேன். ஸோ அட்மின் கொடுத்தா shop.gift கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு ஆல்சோ நான் சேம் பாஸ்வேர்டை கொடுக்க போகிறேன். கொடுத்தாச்சு. மெயில் ஐடி கேட்குது. மெயில் ஐடி நீங்கள் இப்போது சிம்பிளாக இதை பார்க்காம விட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன ஆகும், இந்த மெயில் ஐடி உங்கள்கிட்ட இல்லை, ரைட்? இப்போ ஆக்சுவலாக அப்படி ஒரு மெயில் ஐடி இந்த Cpanelக்குள்ளே தான் இருக்கும். Cpanelக்குள்ளே தான் இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ அதனால் கரெக்டான மெயில் ஐடியை கொடுத்துங்க. ஏன்னா மறந்துட்டால் உங்களோட பாஸ்வேர்டு எல்லாம் தான் போகணும். உங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும்னா இந்த மெயில் ஐடி தான் போகணும். ஆக்சுவலாக உங்கள் கையில் இருக்கிற மெயில் ஐடி கொடுங்க. latestjk@gmail.com என்னோட ஐடி கொடுத்துட்டேன். ஸோ சைட் லாங்குவேஜ் எல்லாம் ஓகே தான். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், குயிக் இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ நான் வேறு எதையும் பார்க்குறேன். டைரக்டரி இப்போ செட் பண்ண வேண்டாம், எம்டியாக விட்டுக்குங்க. எம்டியாக விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் WP கொடுக்கும்போது எல்லாம் ஒரு இடத்துல போய்டும். இப்போ எம்டியாக விட்டிங்கன்னா அது கரெக்டாக செட் ஆயிடும், நோ இஷ்யூ. ஸோ பிரச்சனை வந்தால் மட்டும் நீங்கள் திரும்ப வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது WP கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ரைட்? ஓகே. கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கேட்குது. நான் ஒன்றுமே கொடுக்கல, குயிக் இன்ஸ்டால் தான் கொடுக்குறேன். ஸோ எங்கே போகுது, ஓகே கீழே லாஸ்ட்டில் இருக்குது, இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. WordPress எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ shop.giftcode.com ஓப்பன் இன் நியூ டேப் கொடுக்குறேன், ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம என்ன பேர் கொடுத்தோமோ ப்ராடக்ட் ஆஃப் JK கிரியேட்டர்ஸ் கொடுத்தோம் மேலே. இது வந்து ஒரு பிளாக் வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கும். ஸோ இது வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து WP அதாவது WordPress இன்ஸ்டால் பண்ணிட்டோம். WordPress இன்ஸ்டால் பண்ணது டிஃபால்ட்டாக ஒரு தீம் வந்தது. நம்ம கொடுத்த ஹெட்டிங் இங்கே வந்துருச்சு, டைட்டில் இங்கே வந்துருச்சு, எப்போ ஓப்பன் பண்ணோட டீட்டெயில் இருக்குது. ஸோ சாம்பிள் பேஜ் ஒரே ஒரு பேஜ் மட்டும் இருக்குது, ரைட்? இப்போது இதுக்கும் மேலே, சரிங்களா, இதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சமும் பண்ணலாம். ஸோ நம்ம WordPressக்குள்ளார திரும்ப போகலாம். ஸோ இப்போ நம்ம WordPressக்குள்ளார லாகின் பண்ணால் என்ன பண்ணணும், நம்மளோட சைட் ஸ்லாஷ் போட்டுங்க WP_admin ADMIN போட்டிங்கன்னா உங்களோட சைட் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் வந்து ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக இது கொடுத்தா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஒரு டைம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதும் ஒரு நோட் பேட்லையோ இல்லை எக்ஸல் MS வேர்ட்லையோ காப்பி பண்ணி வச்சுங்க. நான் இதுதான் கொடுத்தேன். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, லாகின் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய WordPress இன்ஸ்டால் ஆகிடுச்சு. 5.9 வெர்ஷன் இருக்குது. ஸோ டேஷ்போர்டு இது என்னோடய சைட் நான் இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் WordPress இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்குள்ளார ஒன்றும் இல்லை, அப்பியரன்ஸ்குள்ளார தீம் மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இது எல்லாமே நம்மளோட அந்த WordPress டேஷ்போர்டுக்கு கீழே இருக்கிற மெனு பேஸ்டான எதுனா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற தீம், நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ப்ளகின், நம்ம ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண இதில் இருக்கிற செட்டிங் கூட்டிகிட்டே போகும். நம்ம ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ண இதேமாதிரி இதுக்குள்ளார இருக்கிற செட்டிங். இப்போ அப்பியரன்ஸ்குள்ளார தீம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வந்து பேஜ் எடிட்டர் வரும், மெனு வரும், இதெல்லாம் வரும். ஸோ இங்கேயுமே வந்து பேஜஸ் போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வேறு தீமை இன்ஸ்டால் பண்ண வேறு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூடிக்கிட்டே போகும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண போது பார்க்கலாம். சப்டொமைனும் நம்ம நிறையா எந்த இது இகாம் சைட் நம்ம பண்ணும்பொழுது நிறைய சப்டொமைன் க்ரியேட் பண்ணி பார்ப்போம், நிறையா தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதையும் நீங்கள் சப்டொமைன் க்ரியேட் பண்ணுறதுலையும் WordPress இன்ஸ்டால் பண்ணுறதையும் நீங்கள் வந்து நிறைய பண்ணலாம். WordPress இது மட்டும் இல்லை. ஸோ நம்ம ஒரு 3 மெத்தடாலஜியில் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து பண்ணோம், WordPress இங்கேருந்து பண்ணோம் இல்லையா, WordPress இங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணலாம், WordPress டூல்கிட் இங்கேருந்தும் இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம எங்கேருந்து வேணாலும் WordPress இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டால் பண்ண நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது ஒருவேளை உங்களோட டேஷ்போர்டில் ஒரு நிமிஷம், ஓகே ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு டிஸ்பிளே வந்திருக்கு. உங்களுக்கு வேறு டிஸ்பிளே வந்ததுன்னா அப்போது அந்த WordPressோட வெர்ஷன் புதுசாக அப்டேட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற காலத்தில் இப்போ 5.9.3 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 5.6.8 இருக்கும்போது நாங்கள் இப்போ வீடியோ போட்டிருந்தோன்னா இப்போ 5.9.3ல் இந்த லோகோ மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே மாதிரி இருக்கும். ஸோ இந்த அந்த டிஸ்பிளேவோட அவங்க என்ன தீம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் மாறும், சரிங்களா? ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லை. நம்ம இதில் என்ன பண்ணோம், இந்த வீடியோவில் கிளியராக நம்ம 2 வேலை தான் பண்ணோம். ஒன்று நம்ம
ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? சப்டொமைன் கிரியேட் பண்ணுறது எப்படின்றது பார்த்தோம். திருப்பி அந்த சப்டொமைனை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சப்டொமைனுக்காக ஒரே ஒரு WordPress அந்த சப்டொமைனுக்காக WordPress இன்ஸ்டால் பண்ணோம். WordPressக்குள்ளார நம்ம வேறு எதுவுமே தீம் பிளகின் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலாம். இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம டீப்பராக போகலாம். சரிங்களா?